ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமியில் 10th லெசனில் ஃபஸ்ட் லெசன் 10th ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் ஜிடிபி அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேர்னிங் அப்ஜெக்டிவ் நம்ம இதில் என்னென்ன படிக்க போகிறோன்னா மீனிங் ஆஃப் ஜிடிபி, பேசிக் value and measures of income, composition of GDP and contribution of different sectors in GDP, to know the economic growth and development and its difference, to know about development path based on GDP and employment, to understand the growth of GDP and economic policies. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் லெசன். இதில் வந்து நம்ம படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஜிடிபி டெல் அஸ் ஹவு இந்தியா இஸ் டூயிங், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஜிடிபி இஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபின்றது என்னென்னா இந்தியா எப்படி இருக்குது, இந்தியாவோட நிலைமை எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம எது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கோன்னா ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதை வச்சு தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் இருக்கீங்க, உங்களுக்கு 2 இட்லியும் ஒரு கப் ஆஃப் டீயும் ஆர்டர் பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் வந்து இட்லியும் டீயும் செய்கிறாங்க, அது உங்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து சர்வ் பண்ணுறாங்க. இப்போ இந்த இட்லியும் டீயும் வந்து ப்ரொடியூஸ்டு திஸ் ஆர் டேஞ்சபிள்னால் உணரக்கூடிய பொருள், உணர முடிகிற ஒரு பொருள். ஃபிசிக்கல் திங்ஸ் யூ கேன் டச் அண்ட் ஃபீல், இது வந்து ஒரு ஃபிசிக்கல் திங், இதை நீங்கள் வந்து தொடலாம், ஃபீல் பண்ண முடியும், அதுதான் அது சொல்கிறாங்க. எக்கனாமிஸ்ட் வந்து இது என்ன சொல்கிறாங்க, டேஞ்சபிள் ஐட்டம், தொடக்கூடிய பொருளை வந்து கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. த கூட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ பட் யூ ஹேவ் டு பே ஃபார். இந்த கூட்ஸ் பார்த்தோன்னா ஃப்ரீ கிடையாது, இதுக்கு நீங்கள் பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. though you did not realize in addition the tangible things called goods. நம்ம தொடக்கூடிய பொருளை வந்து தொட்டு உணரக்கூடிய பொருளை வந்து குட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுருப்பாங்கல்ல, அதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அதை உங்களுக்கு சர்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அது உங்களால் தொட முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. இந்த ஆக்டிவிட்டி வந்து நாட் டேஞ்சபிள்னால் உணர முடியாது. இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ரொம்ப இதை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். யூ என்ஜாய் த ஃபுட். இப்போ நீங்கள் இது சாப்பிட்றீங்கன்னா, என்ஜாய் பண்ணி அதை சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு வந்து அந்த சர்வீஸ் இருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். அதுதான் வந்து எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்டிவிட்டியை சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா கூட்ஸ்னால் தொட்டு உணரக்கூடிய பொருள் கூட்ஸு, அதுக்கான சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த கூட்ஸை செஞ்சு இப்போ அதை பற்றி உங்களுக்கு ஃபைனலாக ஒரு அவுட்புட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள், அதுதான் வந்து சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எவ்ரிடேயில் வந்து ஹோட்டலில் வந்து பார்த்தோன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெய்டு ஃபார் இட் அண்ட் வாட் ஜிடிபி மெஷர். இப்போ வந்து கூட்ஸ் ஹோட்டலில் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹோட்டலில் கூட்ஸு சர்வீஸு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து கன்சியூமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இவர் சேல்ஸ் பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட், அதுதான் ஃபைனல் அமௌண்ட் பெய்டு. இதை தான் வந்து ஜிடிபியாக மெஷர் பண்ணுறாங்க. இந்தியாவோட ஜிடிபியாக இப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க. ஜிடிபியோட டெஃபினிஷன் என்ன, ஜிடிபி இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ டைம் பீரியட். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஒரு நாட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் கூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதோட மார்க்கெட் வேல்யூனா ப்ரைஸ், அதோட வேல்யூயை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த கூட்ஸ் ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு கன்சியூம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். C+I+D கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். X மைனஸ் எம்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், இதெல்லாம் சேர்த்தது தான் ஜிடிபி. ஜிடிபிக்கு ஈக்குவல் C+I+G X மைனஸ் எம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகே, எவ்ரி பார்ட் ஆஃப் த டெஃபினேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்ன சொல்கிறோன்னா கூட்ஸ் வந்து பார்த்தோன்னா தொடக்கூடியது, சர்வீஸ் வந்து தொட முடியாததுன்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூனா ஃபைனல் ப்ரைஸ். ஒரு மார்க்கெட்டில் வந்து ஃபைனலாக ஒரு விலைக்கு விற்கிறாங்கன்னா அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைலர்,
கோவென் அண்ட் ஆலெக்ஸ் டெப்ரக் அவர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனலாக இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீஸை தான் வந்து விச் இஸ் யூஸ்ட் ஆர் கன்சியூம், அதுதான் வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து யூஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபார் அதர் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வில் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் கால் இன்டர்மீடியட் குட். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போது ஒரு பொருளை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அது இன்னொரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு பயன்படுத்துதுன்னா அதை தான் வந்து இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, இப்போ நம்ம டீயோட ப்ரொடியூஸ் பண்ணுறோம், சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இதையே நம்ம வந்து இதுதான் அந்த ஃபைனல் அவுட்புட் நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா இது வந்து சேர்ந்து தான் ஒரு டீயை உருவாக்குது. இதை வந்து அந்த டீயையும் சுகரையும் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர்மீடியட் கூட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட வேல்யூ வந்து மெஷர் பண்ணக்கூடாது, தப்பாக டபுள் கவுண்டிங்காக போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதை மெஷர் பண்ணக்கூடாது, இது டபுள் கவுண்டிங் ஆகிடும். நம்ம வந்து ஃபைனல் ஒரு பொருளோட மொத்த வேலையை தான் வந்து நம்ம ஃபைனலில் வந்து கணக்கிடணும் அப்படின்றது இந்த டைலர், கோவென் அண்ட் ஆலெக்ஸ் டெப்ரக் வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து அதான் சொல்கிறாங்க இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கடையில் டீ வாங்குகிறோம், அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃபைனல் கூட்ஸாக, ஏன் அது ஃபைனல் கூட்ஸுன்னு நம்ம சொல்கிறோன்னா அதை நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஒரு ஆர்டினரி பீப்புள் வந்து அதை கன்சியூம் பண்ணுறாங்க. அந்த டீயை வச்சு நம்ம இன்னொரு பொருளை வந்து தயாரிக்க போகிறதில்ல, அது வந்து வச்சு நம்ம இன்னொரு பொருள் தயாரிக்க போகிறதில்ல, அதனால் வந்து அதை அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் வந்து டீ வந்து ஃபைனல் குட்ஸாக கருதுகிறாங்க. இதே வந்து சுகரு, அந்த டீக்கு, இது ஸ்பூனுக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம ஆட் பண்ணோம் ஜிடிபிலாம், அது வந்து டபுள் கவுண்டிங் ஆகிடும். அதனால தான் வந்து ஃபைனல் கூட்ஸ் விச் ஆர் இதை பாருங்கள், த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ கண்ட்ரி டியூரிங் எ டைம், அதுதான் வந்து ஜிடிபி. ஜிடிபி ஈக்குவல் டு C+I+G, கன்சியூமர், இன்வெஸ்ட்மெண்ட், கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். ஓகே, ஜிடிபினா என்ன, C+I+G, X மைனஸ் M. C+Cனா கன்சம்ஷன், ஐனா இன்வெஸ்ட்மெண்ட்டு, எம்னா வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஜினா வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், X மைனஸ் Mனா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுதான் வந்து ஜிடிபி. நேஷ்னல் இன்கம்னா என்னென்னா, நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் பை எ எக்கனாமிக் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம், நார்மலி எ இயர். காமன்லி நேஷ்னல் இன்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஎன்பி, ஜிடிபி வேறு, ஜிஎன்பி ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட்னு சொல்கிறாங்க. நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் த டோட்டல் மணி ஆஃப் ஒரு டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு பை எக்கனாமி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். மொத்த வேல்யூ ஒரு எக்கனாமி ஆஃப் பீரியடில் மொத்தம் எவ்வளோ அளவுக்கான கூட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அந்த நேஷ்னலுக்குள்ளே அப்படின்றது தான் வந்து அதுதான் வந்து நேஷ்னல் இன்கம். ஜிஎன்பி நேஷ்னல் ஜிஎன்பினாலும் ஆர் நேஷ்னல் இன்கம்னாலும் ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட்னாலும் ஒன்று தான். ஓகே, மற்றது வந்து நேஷ்னல் இன்கம் வந்து வேறு சில விஷயத்தை சேர்த்து நம்ம மெஷர் பண்ணுறோம். அது என்னென்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்ன, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு and income received in a year by domestic resident of a country. It include profit earned from capital investment abroad. இது என்ன ஜிஎன்பிக்கு இது வரைக்கும் ஈக்குவலாக வரும். இதுக்கப்புறம் இது ஒன்று நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஜிடிபின்னா என்ன, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த இயர்க்குள்ளே கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து ஜிடிபின்னு சொல்கிறோம். ஜிஎன்பின்னா என்னென்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னா the total value of goods and service produced and income received in a year by domestic residents of a country. உள்ளேருந்து இருக்கிறவங்களோட இன்கம் ரெசிடென்ட் இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட்ஸ். அதாவது இப்போ நம்ம ஊருக்காரங்க ஒருத்தங்க வந்து வெளியூரில் போயிட்டு இது ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஒரு கடை, அதோட இன்கம்மையும் சேர்த்து தான் நம்ம வந்து கிராஸ் நெட் ப்ராடக்ட் ஜிஎன்பின்னு சொல்கிறோம். ஜிஎன்பினா என்னென்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்ட் இன் ஏ இயர் பை டொமஸ்டிக் ரெசிடென்ட் ஆஃப் எ கண்ட்ரி. இட் இன்க்ளூட்ஸ் ப்ராஃபிட் earned ஃப்ரம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராட்.
Okay, gross national product is the total value of the goods and service produced and income received in a year by domestic resident of a country. Gross national product is the total value of the goods and service produced and income received in a year by domestic residents of a country. It includes profit earned from capital investment abroad. ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பீரியட் ஆஃப் டைம்குள்ளே டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இன்கம் எவ்வளோ இன்கம் வந்து அந்த உள்ளூர்லேயே இருக்கிறவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்கம் ரிசீவ்ட் பை டொமஸ்டிக் ரெசிடென்ஸ், அந்த ஊரில் வாழறவங்க எவ்வளோ இன்கம் ரிசீவ் பண்ண அது, ப்ளஸ் வெளிநாட்டில் வந்து நம்ம உள்ளூர்காரங்க போய் வெளியே வச்சுருப்பாங்கல்ல, அதோட இன்கம் எல்லாமே சேர்த்தது தான் ஜிஎன்பின்னு சொல்கிறாங்க. ஜிஎன்பினா C + I + G x minus M plus net factor income abroad invested abroadன்றது சேர்த்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே, அடுத்தது வந்து ஜிடிபின்றது நமக்கு தெரியும். 1 இயருக்குள்ளே எவ்வளோ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ்டு பண்ணியிருக்காங்க வித்தின் எ ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரி அப்படின்றது தான் வந்து ஜிடிபின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜிடிபின்னா என்னென்னா, ஜிடிபின்றது வந்து இட்ஸ் டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பை எ ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வித்தின் எ ஜியோகிராஃபிக்கல் பவுண்ட்ரி. ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ வந்து வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபைனல் வேல்யூ என்ன அப்படின்றது, ஃபைனல் மார்க்கெட் வேல்யூ தான் ஜிடிபின்னு சொல்கிறேன். நெட் நேஷ்னல் ப்ராடக்ட்னா என்னென்னா ஒன்றுமே இல்லை. இது நீங்கள் இதெல்லாம் படித்தா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது பார்த்தோன்னா என்என்பின்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஜிஎன்பியோட ஃபார்முலா என்ன? ஜிஎன்பி = C + I + G + X - M ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். அதோட மைனஸ் டிப்ரிஷியேஷன் பண்ணால் அதான் நெட் நேஷ்னல் ப்ராஃபிட். என்டிபினா என்னென்னா என்டிபின்னு இருக்கா, அப்போ வந்து ஜிடிபி மைனஸ் டிப்ரிஷியேஷன். ஜிடிபின்றது ஜிடிபி = C + I + G ப்ளஸ் X - M, அதுதான் வந்து ஜிடிபியோட ஃபார்முலா மைனஸ் டிப்ரிஷியேஷன். இது வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல். பர் கேபிட்டலா இன்கம்ன்றது வந்து ஓவரால் நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் தான் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பர் கேபிட்டல் இன்கம்னா நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். பர்சனல் இன்கம்னா ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கோ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ கண்ட்ரி ஃப்ரம் எ பாசிபிள் சோர்ஸ் பிஃபோர் டைரக்ட் டேக்ஸுக்கு முன்னாடி, டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பமோ இல்லை ஒரு பர்சன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருன்றது தான் வந்து பர்சனல் இன்கம். டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி, டேக்ஸ் கட்டிட்ட பிறகு கிடையாது, டேக்ஸுக்கு முன்னாடி. ஓகே, டிஸ்போசபிள் இன்கம்னா என்னன்னா ஆக்சுவல் இன்கம் விச் இஸ் ஸ்பெண்ட் ஆர் கன்சியூம்டு பை இண்டிவிஜுவல் அண்ட் ஃபேமிலி. thus it is expressed as DP = personal income minus direct tax. For consumption approach, DI is equal to expenditure plus saving. இன்கம்ன்றது எவ்வளோ சிம்பிளாக நாம் இன்கம்ன்றது எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ், அது மாதிரி தான் இதுவும். இன்கம்ன்றது என்னதுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் இன்கம் இஸ் த டோட்டல் இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி ஃப்ரம் ஏ ஆல் பாசிபிள் சோர்ஸ் பிஃபோர் டைரக்ட். அதான் சொன்னல, இது வந்து ஒரு டேக்ஸுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஒரு குடும்பமோ ஒரு இண்டிவிஜுவலோ, அதுதான் வந்து பர்சனல் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா ஸ்பெண்ட் ஆன் கன்சப்ஷன், நம்ம தேவைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறாங்க. பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டேக்ஸ், நம்மக்கிட்ட எவ்வளோ இன்கம் வந்துச்சோ அதை வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து கழிச்சிட்டா அதை வந்து டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அடுத்தது ஜிடிபின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒன்லி த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ கண்ட்ரி மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள் ப்ரொடியூஸ்ட் இன் காஷ்மீர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் அவர் ஜிடிபி. சின்ஸ் காஷ்மீர் இஸ் இன் இந்தியா, த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஆப்பிள் ப்ரொடியூஸ்ட் இன் California, even if they sold in India market, they are not included in GP. US is in California. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலே தயாரித்தாங்களோ அதோட ஃபைனலான கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட வேல்யூ தான் வந்து ஆட் பண்ணுவோம்.
இந்தியாவில் இப்போ வந்து ஒரு காஷ்மீர் ஆப்பிளோட ஜிடிபி அவுட்புட் மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதே கலிஃபோர்னியா ஆப்பிளில் வந்து அது வந்து நம்ம இந்தியாவிலே சேல்ஸ் பண்ணாலும் அதை நம்ம இது பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா அது கலிஃபோர்னியாவில் தான் அது வந்து இதுவாகும். அது மாதிரி GDP during the period, the GDP of a country measure the market value of the goods and service produced only during a specific time period. The goods and service produced in either period are not included. Earlier period. ஓகே, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இந்த ஃபிசிக்கல் இயர்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஃபைனான்சியர் இயர், அந்த மாதிரி இந்த டைம்குள்ளேருந்து இந்த டைம் இந்த டைம்குள்ளே வந்து பண்ணுறதை மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு முன்னே பண்ணுறதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இது வந்து ஜிடிபியை வந்து பார்த்தோன்னா போத் ஆனுவலாகவும் குவார்ட்டராகவும் பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. குவார்ட்டராகவும் சொல்லுவாங்க. The annual GDP is for financial year from which April 1st to March. இதுதான் நான் இப்போ சொன்னேன்ல, ஃபினான்ஷியல் இயர்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க. ஆனுவல் ஜிடிபி பார்த்தோன்னா ஏப்ரல் டு மார்ச். ஏப்ரல் ஃபஸ்ட்டு வந்து முட்டாள்கள் சொல்கிறாங்க, அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 1st டு மார்ச் 31st வரைக்கும் தான் வந்து ஃபினான்ஷியல் இயர் சொல்கிறாங்க. இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா, சைமன் குஸ்னட் வந்து யூஎஸ் காங்கிரஸில் இருந்தவர். ஃபார் யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட்டுக்காக இன் 1934. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபி வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா, சைமன் குஸ்னட் ஃபார் யூஎஸ் காங்கிரஸ் ரிப்போர்ட்டுக்காக 1934 உருவாக்கியிருக்காரு. ஓகே, இந்த ஜிடிபி வந்து எப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், செலவுகள் மெத்தட்னா வந்து பை எல்லா ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட ப்ரொடியூஸ் பண்ண கண்ட்ரிக்குள்ள ஸ்பெசிஃபிக் டைம் பீரியோட செலவு எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் ஒய் ஈக்குவல் டு C + I + G + X - M. ஓகே, இன்கம் அப்ரோச்னா என்னென்னா, ஏர்னிங்ஸ் ஆஃப் மென் அண்ட் உமன் ஹூ இன்வால்விங் இந்த ப்ரொடியூஷன் ஆஃப். இப்போது ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு காசு நம்ம கொடுத்துருப்போம்ல, அதை தான் வந்து அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி அதுலேருந்து வர்றது தான் வந்து இன்கம் அப்ரோச் சொல்கிறாங்க. வேஜு, ரெண்ட்டு, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, அது ப்ராஃபிட்டு, இது எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணி வரது தான் வந்து இன்கம் அப்ரோச் சொல்லுவாங்க. வேல்யூ ஆடட் அப்ரோச்னால் என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஃபைனல் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இன்டர்மீடியட் கூட்ஸ் வந்து டீ, மில்க், சுகர், இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்மளுக்கு வந்து ஃபைனல் கூட்ஸ் ஒரு கப் ஆஃப் டீயாக நம்மளுக்கு கிடைக்குது. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த கப் ஆஃப் த டீயை வந்து த வேல்யூ ஆடட் அப்ரோச் ஆஃப் ஈச் இன்டர்மீடியட் கூட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் the sum of the value added by the all intermediate goods used in production give us the total value of the final goods produced in our economy. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த எல்லா வேல்யூ ஆடட், இப்போ டீக்கு ₹1 ₹5, மில்க்குக்கு ₹2, சுகருக்கு ₹5 மொத்தம் ₹12. இப்போ இந்த ஃபைனல் டீயோட வேல்யூ என்ன, ₹12 கிடைக்கும். அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேல்யூ ஆடட் மெத்தட் பார்த்தோன்னா டீ இதான் சொன்னல, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நான் ஃபைனல் வேல்யூ வந்து கிடச்சிருதுன்னு சொன்னேன். ஜிடிபியோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத்து, ப்ராப்ளம் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷனை வந்து நம்ம சரி பண்ண முடியும். இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா, இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டால் மணியோட வேல்யூ வந்து கம்மியாகிடும். டிஃப்ளேஷன்னா ப்ரைஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா மணியோட வேல்யூ வந்து அதிகமாகிடும். அதுதான் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன். ஓகே, கம்பேரிசன் த டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. நம்ம வந்து ஒரு பர்ச்சேசிங் பவரை வந்து பர்ச்சேசிங் பவரை வந்து ஒரு எஸ்டிமேட் பண்ண முடியும். பப்ளிக் செக்டரை வந்து ஸ்டடி பண்ண முடியும். கைட் டு எக்கனாமிக் பிளானிங்கை வந்து நம்மளால் கைட் பண்ண முடியும். லிமிட்டேஷன் ஆஃப் ஜிடிபி பார்த்தோன்னா, இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொருளை வந்து மார்க்கெட்டில் சர்வீஸை சோல்வ் பண்ணுறாங்க பாருங்கள், அதை தான் நம்ம கணக்கு எடுத்துக்குது. பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு பண்ணுற அந்த சர்வீஸ்லாம் வந்து கணக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்கிறது இல்லைல்ல, அதனால் அது கணக்கு போடுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த சுத்தமான காற்று, முக்கியமான ஹெல்த்து, இதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் வேல்யூ கிடையாது. இது வந்து ஜிடிபிலேருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்லி குவாலிட்டி மட்டும்தான். குவாலிட்டினா எத்தனை பொருளை வந்து உருவாக்கியிருக்கோம் அதுதான் மீன் பண்ணுதே தவிர அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அதை வந்து நம்ம இது பண்ணிக்கல.
1970s வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் பேங்க்கில் வந்து பால் பாயிண்ட் பெண்ணை வந்து பர்மிட் பண்ணல. திஸ் இஸ் பிகாஸ் த ones available in India were very poor quality. Since then, not only has the substantial increase in the quality of ball pen produced in the India, but the quality has also improved a lot. This improvement in the quality of goods is very important, but it is not captured in GDP. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1970s வந்து ஸ்கூல்ஸ்லேயும் பேங்க்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பால் பென்ஸ் வந்து பெர்மிட் பண்ணல. ஏன்னா ஒன்ஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருந்தது, ரொம்ப புவர் குவாலிட்டியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய தேவைகள் அதிகமாகுவது, அந்த பால் பாயிண்டோட பெண்ணோட குவாலிட்டியும் அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த குவாலிட்டி வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. இதை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியல ஜிடிபியில் அப்படின்னு சொல்கிறாங்க. குவாலிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதில்ல, அவ்வளோதான் ஒரே கான்செப்ட். த ஜிடிபி ஜஸ்ட் நாட் டெல் அஸ் அபவுட் த வே இன்கம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த கண்ட்ரி. ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி வந்து பார்த்தோன்னா ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டே இருந்தது. பட் தி இன்கம் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆஸ் அன்இக்குவலி. ஒன்லி ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மே பெனிஃபிட்டட். அதாவது பார்த்தோன்னா இதில் ஜிடிபியோட க்ரோத் வந்து எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாலும் அதோடைய நம்ம வந்து அன்இக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அது வந்து தேவையானவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஜிடிபி வந்து டஸ் நாட் டெல் அஸ் த கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வி லீவ். நம்ம எப்படியாப்பட்ட லைஃப் ஸ்டைல் நம்ம லீவ் பண்ணுறோன்றதை வந்து அது நம்மளுக்கு சொல்லலை. இது வந்து என்ன சொல்கிறது, ஒன்லி அந்த மணி மைண்டடாகவே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபி. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் keep the records. It process involving conducting an annual survey of industrial and compilation of various indexes of industrial production, consumer price index CPI. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் வந்து வெளியிடுறாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிடுது. இது என்ன சொல்கிறது, ஆனுவல் சர்வே வந்து எடுத்து இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இந்த இண்டெக்ஸாக விடுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காம்போசிஷன் ஆஃப் இந்தியன் எக்கானமியவே வந்து 3 செக்டராக டிவைட் பண்ணுறாங்க. ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. ப்ரைமரி வந்து என்ன சொல்லுவாங்க, ரெட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. செகண்டரி வந்து ப்ளூ காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. டெர்ஷரி வந்து ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து ப்ரைமரி செக்டர் சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் பேஸ்டு அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ் வந்து எடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியலை வந்து ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸில் மெட்டீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கேட்டல் ஃபார்ம்ஸு, ஃபிஷ்ஷிங்கு, மைனிங், ஃபாரஸ்ட்ரி, கார்னு, மக்காச்சோளம், கோல், இது எல்லாமே வந்து ப்ரைமரி செக்டர் இண்டஸ்ட்ரி. செகண்டரி பார்த்தோன்னா கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸாக இது பண்ணுறதா வந்து செகண்டரி செக்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, காட்டன் இண்டஸ்ட்ரி, ஜூட்டு, சுகரு, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, பேப்பரு, பெட்ரோகெமிக்கல், ஆட்டோமொபைல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிலாம் வந்து செகண்டரி இண்டஸ்ட்ரியில் வந்து வரும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா டெர்ஷரி செக்டர் வந்து ரெட் கலர் ஜாப்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட்டு, சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், ட்ரேடு, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, பேங்கிங்கு, எஜுகேஷன், ஹெல்த் கார், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, என்டர்டெயின்மெண்ட்டு, இது எல்லாமே வந்து நம்ம சர்வீஸ் செக்டர்னு சொல்கிறோம். இது வந்து 20th சென்ச்சுரியில் வந்து சர்வீஸ் செக்டர் வந்து என்னவா பிரிக்கிறாங்க, குவான்டரி செக்டர் அண்ட் குயினரி செக்டர் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரிக்கிறாங்க. நம்ம அதிகமாக இன்கம் வந்து நம்ம ஜிடிபிக்கு எது கொடுக்குதுன்னா சர்வீஸ் செக்டர் தான் கொடுக்குது. ஓகே, கிராஸ் வேல்யூ ஆடட் எட் கரண்ட் ப்ரைஸ் ஃபார் த சர்வீஸ் செக்டர் இஸ் மேட். இப்போ என்ன சொன்னால சர்வீஸ் செக்டர் வந்து தான் வந்து அதிகமான இன்கம் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, சர்வீஸ் செக்டர் இதோ இருக்க பாருங்கள். சர்வீஸ் செக்டர் தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன். செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர். அப்போனா சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து இண்டஸ்ட்ரி, தேர்டு வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர். ஓகே, அதே மாதிரி இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். எவ்வளோனா 7.3% ஆஃப் டோட்டல் குளோபல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட். இந்தியா வந்து இன் இண்டஸ்ட்ரியல் செக்டர் இந்தியா வந்து வேர்ல்ட் ரேங்க் 6 அண்ட் இன் சர்வீஸ் செக்டர். இண்டஸ்ட்ரியல் செக்டரில் வந்து பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் ப்ரொடக்ஷனில் செகண்டில் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் செக்டரில் வந்து வேர்ல்ட்லேயே வந்து 6th இருக்குது.
இந்தியா வந்து வேர்ல்டு ரேங்க் பார்த்தோன்னா 8th இருந்து இருக்குது சர்வீஸ் செக்டரில். அக்ரியில் செகண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியில் வந்து 6th இருக்குது, சர்வீஸில் பார்த்தோன்னா சர்வீஸ் செக்டரில் 8th இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இந்த அக்ரிகல்ச்சர் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஹையர் தென் வேர்ல்டு அண்ட் ஆவரேஜ் 6.4%ன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் வந்து லோவர் தென் த வேர்ல்டு ஆவரேஜ் 30% ஆஃப் செக்டர் அண்ட் 36% ஆஃப் 63% மற்ற உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக இருக்குன்றாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் செக்டர்லேயும் வந்து பார்த்தோன்னா 30% கம்மியாக இருக்குன்றாங்க. அக்ரிகல்ச்சர் மட்டும்தான் மற்ற கான்ட்ரிபியூஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Gross value added is the measure of the value of goods and services produced by an industry in a given area of the economy. கிராஸ் வேல்யூ ஆடர்னா என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளன்றது தான் வந்து கிராஸ் வேல்யூ ஆடர். ஜிவிபினா ஜிடிபி ப்ளஸ் சப்சிடி மைனஸ் டைரக்ட் சேல்ஸ் டேக்ஸ், டைரக்ட் அண்ட் சேல்ஸ் டேக்ஸ் தான் வந்து ஜிடிபி கிராஸ் வேல்யூ ஆடர்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்னா ஆஸ் பர் எக்கனாமிஸ்ட் அமர்த்தியா சென் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா UN வந்து என்ன இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் economic growth is one aspect of economic development. Also UN see it is like this economic development focus not only on man materialistic but need it is be focused on overall demand. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரே ஒரு பொருள், இப்போ நான் ஒரு வண்டி வாங்கிட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்படி வண்டியே வாங்கினாலும் இன்னொரு 20 years 50 yearsக்கு முன்னால் வந்து ரன் பண்ண முடியும். அதுதான் வந்து அதை வந்து சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்தோன்னா ஜிடிபியை வச்சு தான் வந்து ஜிஎன்பி வச்சு தான் வந்து ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த எக்கனாமி வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ப்ராட்லி பிக்சர் ஆன் ஏ எக்கனாமி விச் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் லெவல். ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா ரியல் டெவலப்மெண்ட் டூல் டு மெஷர் த ரியல் டெவலப்மெண்ட் இன் த எக்கனாமி. நம்ம இந்தியா வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்லாம் வந்து க்ளோஸ்டு பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணோம். 1991 வந்து தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணோம். இந்த 5 years பிளான்னால நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட்டு கொடுக்க முடிஞ்சிச்சு. ரூரல் டெவலப்மெண்ட்ன்றதுனால நம்ம வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து ஒர்க் ஃபோர்ஸை வந்து நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. பாவர்ட்டி அலிவேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து நம்ம வந்து கருதுகிறோம். அடுத்தது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்கனாமிக் க்ரோத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். க்ரோத்னா என்னென்னா பாசிட்டிவ் குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் இந்த அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி இன் ஏ பர்டிகுலர் பீரியட். ஒரு எவ்வளோ கரெக்டான ஒரு சேஞ்சை வந்து நம்ம கொடுக்குறோம், க்ரோத்தை வந்து நம்ம காமிக்கிறோன்ற இது வந்து நேரோ கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குவான்டிடேட்டிவ் இன் நேச்சர். இது வந்து ஜிடிபி ஜிஎன்பி எஃப்டிஐ எஃப்ஐஐ எல்லாம் கண்டுபிடிக்கலான்றாங்க. ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். இது வந்து க்ரோத்துன்றது எவ்வளோ கம்மி டைம் தான் காமி. மனுஷனோட க்ரோத்தே சம் இயர்ஸ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வளர மாட்டோம். அது மாதிரி தான் ஆப்ளிகபிலிட்டி நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்காக. இன்க்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இன் சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தோன்னா சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் வந்து இதை கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆஃப் மே நாட் ரிக்வயர் கவர்மெண்ட் சப்போர்ட் எய்ட் ஆர் இன்டர்வென்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ், இதுக்கு வந்து எந்த ஒரு இழவும் தேவையில்லை. இது வந்து இதே வந்து டெவலப்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஹைலி கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் தேவை. இது வந்து கண்டினியூஸாக ப்ராசஸாக டெவலப்மெண்ட்ன்றது பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து ரியல் நேஷ்னல் இன்கம் பர் கேபிட்டா இன்கம் இது வந்து டெவலப்பிங் எக்கானமி லாங் டைம் நேச்சரு. இது வந்து லைஃப் இன்ஃபன்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இன்ஃபன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டு, பாவர்ட்டியை ஒழிக்கணுன்றது வந்து இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதுக்கான வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். சென்ட்ரலில் விட்டால் கூட அந்த டெவலப்மெண்ட் வந்து கம்மியாகிடும். அதுதான் வந்து இதை சொல்கிறாங்க. இது வந்து ப்ராடர் ஆஸ்பெக்ட். இது வந்து பரந்த குவாலிட்டேட்டிவ் நேச்சரை வந்து ஒருத்தது. இது வந்து அவுட்புட் ஆஃப் த எக்கனாமி அலாங் வித் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் HDI இண்டெக்ஸ் சேர்த்து இது வந்து டெவலப்மெண்ட்டை வந்து காமிக்குதுன்னு சொல்கிறாங்க.
பப்ளிக் செக்டர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெகுலேஷனாக இருக்கிறதுனால பப்ளிக் செக்டர் வந்து நம்மளுடைய பீப்புளோட ஹெல்ப்பிங்காக வந்து இதுவாகுது சொல்கிறாங்க. ஓகே, ஜிடிபி வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் டெக்கேட்டாக வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து பாவர்ட்டியை வந்து கம்மி பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. பர் கேபிட்டா இன்கம் வந்து டபுள் ஆகுது இன் 12 இயர்ஸில். பர் கேபிட்டா இன்கம் வந்து ஜஸ்ட் இன்சைட் த மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரி, ரொம்ப இம்பார்ட்டண்ட். பர் கேபிட்டா இன்கமில் மிடில் இன்கம் கண்ட்ரி கேட்டகரிக்குள்ளே வந்திருக்கும். லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் பார்த்தோன்னா 65 இயர்ஸ். என்னென்னா 65 இயர்ஸ் வந்து 44% வந்து ஓகே 44% ஆஃப் சைல்டு வந்து அண்டர் 5 வந்து பார்த்தா மால் நியூட்ரிஷனாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. லிட்ரஸி ரேட்டில் வந்து 63% கம்பேர்ட் டு 71% வந்து ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியாக வந்து நம்ம இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டர் க்ரோவிங் பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 700 மில்லியன் இந்தியன்ஸ் பார்த்தோன்னா அண்டர் 35 ஏஜில் வந்து இருக்காங்க. இதனால் நெக்ஸ்ட் 22 இயர்ஸ்க்கு வந்து இந்தியாவோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து பார்த்தோன்னா 58% to 64% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பர்சன்ஸு இது எல்லாமே அதுக்கு ஒரு சப்போர்ட் பில்லர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐடியிலேருந்து பார்த்தோன்னா வெளிநாட்டிலேருந்து நம்மளுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ரேப்பிட் எமர்ஜிங் ஆஃப் பெங்களூர் வந்து பார்த்தோன்னா ஹப் ஆஃப் குளோபல் சாஃப்ட்வேர் பிஸ்னஸாக உருவாயிட்ருக்கு. எக்ஸ்டர்னல் எக்கனாமிக் ஆஃப் ஸ்கேல் வந்து பார்த்தோன்னா காம்படேட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ஃபாரின் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து ப்ரைஸ் பாலிசி, லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, க்ரீன் ரெவல்யூஷன், இரிகேஷன், ஃபுட் பாலிசி, அக்ரிகல்ச்சர் லேபர் பாலிசி அண்ட் கோஆப்ரேட்டிவ் பாலிசிஸ் இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிஎன்பி பார்த்தோன்னா ஜிஎன்பி வந்து காயின் பண்ணது யாருன்னா 1972 டியூரிங் த இன்டர்வியூ பை எ பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் ஃபைனான்ஸ் டைம் பை பாம்பே ஏர்போர்ட்டில் கிங் பூட்டான் ஜிக்மே சிங்ஹே வான்குச் வந்து said gross national happiness is more important than the gross national product அப்படின்னு சொன்னது வந்து இவர் தான். இது வந்து யூஎனில் பார்த்தோன்னா ரெசல்யூஷனாக பாஸ் பண்ணி ஹாப்பினஸ் டுவர்ட் ஏ ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு டெவலப்மெண்ட் சொல்லி எக்ஸாம்பிள் ஆஃப் பூட்டான் வந்து மெஷர் ஹாப்பினஸ் அண்ட் வெல்பீயிங் அண்ட் காலிங் ஹாப்பினஸ் அஸ் எ ஃபண்டமெண்டல் ஹியூமன் கோல் அப்படின்னு சொல்லி இதோட பில்லர் பார்த்தோன்னா சஸ்டைனபிள் அண்ட் ஈக்விட்டபிள் சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், environment conservation, preservation and promotion of culture, good governance இது எல்லாமே இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம எக்கனாமி 1948 இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்கு அப்புறம் டெக்ஸ்டைல் பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி ப்ரைஸ் பாலிசி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் பாலிசி இது எல்லாமே வந்து டெவலப் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்தோன்னா நியூ எக்கனாமிக் பாலிசி வந்து 1990 லிபரலைசேஷன் எல்பிஜிக்கு அப்புறம் வந்து டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ